ஒரு அணு ஆயுத தாக்குதலானது பூமியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நாட்டு மேலே நிகழ்த்தப்பட்டுச்சுன்னா அதோட உடனடி விளைவுகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே ஒரு புரிதலானது இருக்கும். அந்த இடத்துல அணு ஆயுதம் வெடிக்கப்பட்டுச்சுன்னா ஏற்படக்கூடிய அந்த ஃபயர் பால், அந்த தீப்பிழம்பால் சுற்று வட்டாரத்தில் ஒரு 4-5 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அந்த இடத்துல கருகி சாம்பலாகும். ஆனால் இதோட தொடர் விளைவுகள், செயின் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய அந்த சில செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட அழிவுகளை இந்த ஒரு அணு ஆயுத வெடிப்புனால உருவாக்க முடியும். இது அணு ஆயுதம் வெடிச்சா மட்டும் இந்த பிரச்சனைகள் ஏற்படாது. அணு கூடங்கள், இந்த அணு மின் நிலையங்கள் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு, உதாரணத்துக்கு ரஷ்யாவோட கெர்னோபில் பவர் பிளான்ட்ல, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஏற்பட்ட மாதிரி ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதே இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இப்போ உக்ரைனோட போர் நடந்துட்டு இருக்கப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல எப்ப வேணாலும் அணு ஆயுதங்கள் இந்த உக்ரைன் மேல பயன்படுத்தப்படலான்ற ஒரு வாதம் வெளியில இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இப்போ உக்ரைனும் இஸ்ரேலோட ஒரு முக்கியமான நிறுவனமும் சேர்ந்து ஒரு புது வகையான தொழில்நுட்பத்தை இப்போ உக்ரைனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு ரஷ்யாவோட அணு ஆயுத தாக்குதல் நடந்தாலும் உக்ரைனியர்களை காப்பாற்றக்கூடிய விதத்துல இது அமையும் சொல்லிட்டு அவங்களோட ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி, இது தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். நியூக்ளியர் ஃபால் அவுட். அணு ஆயுதம்ன்றது ஒரு நாட்டின் மேலே வெடிக்க வைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய இந்த ரேடியேஷன் கிளவுட் இல்லை இந்த நியூக்ளியர் ஃபால் அவுட், அந்த அதிகப்படியான கதிரியக்கம் கொண்ட பொருட்கள் காற்றுல பரவ ஆரம்பிக்கும். இதில் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், பீட்டா ரேஸ்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான கதிரியக்கம் கொண்ட அத்தனை பொருட்களும் இந்த காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக கிளவுடோட கலக்க ஆரம்பிக்கும். இப்படி கலக்கிறப்போ, ஏன்னா உடனடி வெடிப்பை பற்றி நம்ம இதில் பெருசாக பேச போகிறதில்ல. உடனடி வெடிப்பில் மனிதர்கள் வலியை உணரக்கூடிய வேகத்தை விட அதிகத்தில் அவங்களோட உயிரானது போயிடும். ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வலியை மூளைக்கு கடத்தக்கூடிய அந்த நரம்புகள் செயல்படக்கூடிய வேகம், இல்லைன்னா அந்த நியூரான் செயல்படக்கூடிய வேகத்தை விட இந்த அணு ஆயுதத்தால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்போட வேகம்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ மனிதர்கள் இந்த அணு ஆயுதம் வெடிச்சதுன்னா அதை உணர்றதுக்குள்ளேயே அவங்க ஒட்டுமொத்தமாக காற்றுல சாம்பலாக கரைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை இந்த அணு ஆயுதத்தோட உடனடி பாதிப்பாக வெளியிட முடியும். ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த தொடர் நிகழ்வுகள், செயின் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது இதை விட ரொம்பவும் டெட்லியானது, மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அணு ஆயுதம் வெடிக்கிறப்போ அதுல இருந்து பல ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ்ன்றது வெளியில வரும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்புகள்ல சிலதுன்னு பார்த்தோன்னா கேன்சர் ஏற்படுறது, அதுக்கப்புறமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை சிதைய வைக்கிறது. இதை தமிழ்ல சொல்லணும்னா எலும்பு சிதைவு நோயோட ஒரு இன்னொரு கட்டம்னு சொல்லலாம். இப்போ இந்த ரேடியேஷன்ஸ் ஆனது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுக்குள்ள ஊடுருவி இந்த எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ள நம்ம போன் மேரோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அதை எல்லாத்தையும் உருக்கி மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமா உருக்குலைய வைக்கும். இதோட தொடர் நிகழ்வு, இதோட அடுத்த கட்டமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 வாரம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 வாரத்துக்குள்ள அந்த நபர் பல்வேறு வியாதிகளுக்கு உட்பட்டு இறந்து போயிடுவார். ஏன்னா இந்த எலும்பு மஞ்சள், இந்த போன் மேரன்னு சொல்லக்கூடியதில் தான் நம்ம உடலுக்கு தேவையான சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், மற்ற ரத்த அணுக்கள் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணப்படுறது. ஏன்னா ஸ்டெம் செல் இதுக்குள்ள தான் இருக்கு, ஸ்டெம் செல் அதுக்குள்ள தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதன் மூலயமா தான் நம்மளோட உடம்பு நமக்கு தேவையான அத்தனை செல்களையும் உற்பத்தி பண்ணி நம்மளோட உயிரோட வச்சிருக்கு. இப்போ உக்ரைனும் இஸ்ரேலோட நிறுவனமான பயோடெக் நிறுவனம், அதோட பேரு ப்ளூரின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நிறுவனங்களும், இந்த 2 தரப்பு சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான ஒரு ப்ராசஸ்க்குள்ள இறங்கியிருக்காங்க. இதன் மூலயமா ஸ்டெம் செல்ஸை ஆர்டிஃபிஷியலா பயோடெக் லேப்ஸ்ல கல்டிவேட் பண்ணி, அப்படி கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸை ஒரு வயல் மூலமா ஹியூமன் பாடிக்குள்ள செலுத்தி அதை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறது மூலமா இந்த ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரி எலும்பு சிதைவு ஏற்பட்டாலும் மனிதர்களோட உயிரை காப்பாற்ற முடியுன்றதை அவங்களோட புது ஒரு ஆய்வாக வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு புது ஆய்வு கிடையாது. ஆல்ரெடி இந்த ப்ளூரின் சொல்லக்கூடிய நிறுவனம் இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சு ஒரு 11,000 டெஸ்ட்டுக்கும் மேலே நடத்தி இதை ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியுன்றதை காட்டி அமெரிக்காவோட ஒரு 4.5 மில்லியன் அளவுக்கான கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு கல நிலவரத்தோட இது எப்படி ஒத்து போக போகுது. இன்கேஸ் நாளைக்கு ரஷ்யா உக்ரைன் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபால் அவுட் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ பிராக்டிகலா சொல்லணும்னா 100% அடிச்சு சொல்லலாம், ரஷ்யா உக்ரைன் போர்ல அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கான அந்த தேவைன்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம ரஷ்யா இந்த இடத்துல அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்பும் சுத்தமா கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு தெரியும் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய அழிவு அதனால ஏற்படுத்த முடியும். ஸோ இப்போ ரஷ்யா என்ன முடிவில் இருப்பாங்க, அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட முடிவா இருக்கும். அன்டில் நாட்டோ இந்த போரை பெருசா மாத்தி ரஷ்யாவுக்கு எதிரான அந்த எக்ஸிஸ்டனல் த்ரெட்டை கொண்டு வர வரைக்கும். ஆனா இந்த அணு ஆயுதத்தோட பிரச்சனைன்றது இல்ல இந்த அணு மூலமா ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புன்றது இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால மட்டும் வராது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் சொல்லக்கூடியது உக்ரைன்ல நிறைய இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இப்ப ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்,
ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுதான். இதில் வந்து 2022 ரஷ்யா இதை அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 மேஜர் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்றது நடந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஷெல்லிங் அந்த இடத்துல நடக்கிறப்போ, இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரோன் அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறப்போ, உக்ரைன் தான் பண்ணாங்கன்னு ரஷ்யா சொல்றது, ரஷ்யா தான் பண்ணாங்கன்னு உக்ரைன் சொல்றதுன்னு சொல்லிட்டு இது மாறி மாறி இந்த இடத்துல நடந்துட்டே இருக்கு. இதோட ஒரு பெரிய பிரச்சனை, இதோட ஒரு பெரிய எஸ்கலேஷன் பார்த்தோன்னா, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இந்த கெர்னோபில் பவர் பிளான்ட்ல சீல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதோட மேற்கூரையின் மேல ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்திருச்சுன்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு பெரிய கிளைம், அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா தான் இந்த தொடர் நிகழ்வுகளானது நடக்குது. இப்போ உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் வெல்ஃபேரும் இஸ்ரேலோட இந்த புளூரின் சொல்லக்கூடிய அந்த நிறுவனமும் இதுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த ரேடியேஷன் லீக் ஆனது ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த எலும்பு மஞ்சை சிதைவு ஏற்பட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்ஸ் ஆகுறது. இதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெமட்டோபோயட்டிக் அக்யூட் ரேடியேஷன் சிண்ட்ரோம், HARS மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. இதுதான் அதோட கிளினிக்கல் நேம்ன்றது. இதுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்காங்க. இது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிசேரியன் பண்றப்போ இந்த குழந்தைகளோட அந்த தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணி எடுக்கிறப்போ அதுல இருந்து ஸ்டெம் செல்ஸ்ன்றதை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. இது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட ஊர்லயே வந்து இப்போ நிறைய இதெல்லாம் நடக்குது. இப்படி ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ், இப்படி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸை இல்லைன்னா டோனரா கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி இவங்க அந்த பயோ லேப்ஸ்ல தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை ஃபியூச்சரில் வந்து நான் இப்போ சொல்கிறது வந்து நம்பூரில் நடக்குது. இதை வந்து நம்பூரில் எப்படி இப்போ பயன்படுத்தலான்ற ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்காங்கன்னா, ஃபியூச்சரில் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஃபியூச்சரில் அந்த தாய்மார்க்கோ இல்லை அந்த வளர்ந்து வர குழந்தைக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதை கல்டிவேட் பண்ணி அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்த முடியுன்றது இப்போ நம்பூரில் போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட். இதை இப்படியே அடுத்த கட்டமாக இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த புளூரின் சொல்லக்கூடிய நிறுவனமும் உக்ரைனும் சேர்ந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே, நீங்கள் ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸ்டெம் செல் தான் எல்லாத்துக்குமான பேசிஸே. இதுல இருந்து தான் உடலுக்கு தேவையான அத்தனை வகையான செல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. வெள்ளை ரத்த அணுக்களா இருக்கட்டும், சிகப்பு ரத்த அணுக்களா இருக்கட்டும், மற்றபடி உடலுக்கு தேவையான மற்ற அத்தனை செல்களுமே இந்த ஸ்டெம் செல்ல ஒரு பேஸா வச்சு தான் உருவாகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து இவங்க பயோ லேப்ஸ்ல, அவங்க இருக்கக்கூடிய பயோ என்விரான்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா அதை ஹியூமன் பாடி இருக்க மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப்பை ரெடி பண்ணி அதுல கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கல்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட ரிசல்ட்டா என்ன கிடைச்சிருக்குன்னா, ஹியூமன் பாடியில என்ன விதமான மசில் செல்ஸ் அது உருவாக்குதோ, இல்ல போன்களுக்கு தேவையான அந்த சில வகையான செல்ஸை உருவாக்குதோ, அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்லயும் உருவாக்குது. இதை இவங்க வயல்ஸ்ல ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி பாதிப்புகளால பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்க அந்த வேக்சின் இல்ல அந்த வயலுக்கு பேரு PLX-R18 சொல்றாங்க. இதை ஒரு 12,000 டோசேஜ் வரைக்கும் இப்போ இந்த நிறுவனத்துக்கிட்ட உக்ரைன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எந்த அளவுக்கு சிவியர் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி 6,000 நபர்களை எங்களால் ட்ரீட் பண்ண முடியுன்றதையும் உக்ரைன் ஒரு கிளைமா வச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலா மனிதரோட உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய செயல்களை எடுத்து பயோ லேப்ஸ் மூலமா வச்சு அதை கல்டிவேட் பண்ணி இந்த இடத்துல திரும்பவும் மனிதர்களோட உடலுக்குள்ள செலுத்தி நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸை ஆர்டிஃபிஷியலாக பண்ணி மக்களோட உயிரை காப்பாற்றுறது தான் இந்த ஒரு ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இதால் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாதா, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமானு கேட்டேன்னா, இப்போ வரைக்கும் இதில் மேபி இன்டெரக்டான சைட் எஃபெக்ட்ஸ் எதனா இருக்கான்றது தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் ப்ரூவன், ஏன்னா இது கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து இவங்க அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. உக்ரைன் வந்து இப்போ ரொம்ப அவசர தொனியில், இப்போ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரொம்பவுமே அவசரமான முறையில் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் கொடுத்து பல மில்லியன் டாலர்ல இந்த ப்ராஜெக்டை உக்ரைனுக்குள்ள செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ஃபேர்ன்றது ட்ரோன் வார்ஃபேர்ல மட்டும் ஒரு புதிய உச்சத்தை கொண்டு போகல. இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜின்றது இன்னும் ஃபியூச்சர்ல, ஏன்னா ஒரு ரேடியேஷன் அட்டாக்ன்றது நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெறும் அயோடின் டேப்லெட்ஸ் மட்டும்தான் இந்த அயோடின் ரேடியேஷன்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டுருச்சு. ஆனால் அது மற்ற இதில் வந்து எதுலையுமே பாதுகாப்பு கொடுக்காது. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்றப்போ இன்னும் நிறைய இடங்கள்ல, ஏன்னா அணு ஆயுதங்களால் மட்டும் பிரச்சனை வராதுங்க. நம்ம ஊர்லேயே வந்து ஏகப்பட்ட நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. என் பக்கத்தில் கல்பாக்கத்தில் இருக்குது, தூத்துக்குடியில் கூடங்குளத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளோட ஆக்கத்துக்காக இருக்கிறது தான். ஆனால் இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, 2 முனையை கொண்ட கத்தி மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா நம்ம ஏன்டா இதை இங்கே கொண்டு வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதோட இம்பாக்ட்ன்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பம் வளர்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த போரெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா நிறைய இன்னும் கண்டுபிடிப்புகள் இந்த இடத்துல கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட இடத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, இல்லை ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு தெரியினாலும் தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது ஒரு விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.